உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நேற்று தினம் தமிழ்நாடு அரசியலானது எல்லாத்தையும் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாளும் காலை தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை வந்து சேரும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஹைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையும். நம்ம டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவர். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் காலை குரல். ஒரு சின்ன வேண்டுகோள் உறவுகளே, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒரு வேளை பிடிக்காமல் ஸ்கிப் பண்ணுறீங்கன்னா ஏன் போகிறீங்க, கண்டென்ட்டில் என்ன ஆச்சுன்றத காரணத்தை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அதை நாங்கள் அப்டேட் பண்ணிப்போம், சரி செஞ்சுப்போம். இது உங்களுடைய சேனல். முதலாவதாக தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி நம்ம மேஜர் மேலே இருக்கிறது இதுதான். ஒன்று, நேற்று முழுக்க முதல்வரோட நாள் பெரம்பூர் பக்கம் தான். சொந்த தொகுதியில் எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு, அதோடு சேர்த்து மாநிலம் முழுக்க ஒரு பெரிய திட்டத்தோட தொடக்கமும் கூட. இதுதான் இன்றைக்கி நம்ம முக்கிய செய்தி. விரிவாக அடுத்த பகுதியில் இதை பற்றி நம்ம பேசுவோம். 2, ஒரு பரபரப்பான ஊடக தகவல். இன்னும் 10 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆகஸ்ட் 15க்குள்ள தாவேகா பக்கம் வரப்போறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் சொல்றேன், பொறுங்க. 3வது, மதுரை அருகே மேலூர்ல ஒரு பேருந்து விபத்து, 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. முதல்வர் இரங்கலோட நிவாரணமும் அறிவிச்சிருக்காரு. 4, வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 பேரோட உடல்களும் இன்று இரவு மும்பை வந்து சேருது. 5, சென்னை போலீஸோட ஒரு வாரம் போதைப் பொருள் வேட்டை, 57 வழக்கு, 94 பேர் கைது, 80 கிலோவுக்கு மேலே கஞ்சா வந்து பறிமுதல். விவரம் வந்து எஃப்ஐஆர் பகுதியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6, முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சொல்லியிருக்காரு, நான் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை, 15ஆம் தேதி டிவிஏசி முன்னாடி ஆஜராவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. 7வது, டாஸ்மார்க்கில் மது விலையை 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் உயர்த்துகிற திட்டம் பரிசீலனையில் இருக்குது. இன்னும் உத்தரவு வரல. இதில் எது பெருசு? நான் முதலே சொன்ன மாதிரி பெரம்பூர் தான். வாங்க அதுக்குள்ளே போவோம். இப்போது முக்கிய செய்திகள். நேற்று முதல்வர் தன்னோட சொந்த தொகுதி பெரம்பூருக்கு வந்தவர் 1 2 இல்லைங்க, 5 இடத்துல 5 வேலை. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் வேலை, எம்எல்ஏ அலுவலகம் திறப்பு. சர்மா நகர் முதல் மெயின் ரோட்டில் தொகுதி மக்கள் நேரடியாக வந்து குறை சொல்கிற மாதிரி ஒரு அலுவலகம். இதில் ஒரு சின்ன விஷயம் என் கண்ணில் பட்டதுங்க. மாற்றுத்திறனாளிகள் ஏறி வர்றதுக்காக அந்த வசதியோடு இந்த அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு. சூப்பர். சின்ன விஷயம்தான், ஆனால் யோசனையோட செஞ்ச விஷயம் அருமை. 2வதாக, இ சேவை மையம். ஒரே இடத்துல 275 அரசு சேவைகள், சான்றிதழ், விண்ணப்பம்னு அலைய வேண்டாம், ஒரே இடத்துல எல்லாமே கிடைச்சிடும். 3வது, இதுதான் நேற்றைய நாளுடைய மையமேங்க, மின்னணு குடும்ப அட்டை. பெரம்பூரில் தொடங்கி வச்சது தொகுதிக்கு மட்டும் இல்லை, மாநிலம் முழுக்க 73,000 பேருக்கு இ குடும்ப அட்டை வழங்குற திட்டம் நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு. தொகுதியில் 50 பேருக்கு முதல்வரை நேரில் கொடுத்துருக்காரு. 4வது, தொகுதி மேம்பாட்டுக்காக 3 கோடி ரூபாய் ஒதுக்க கோரி மாநகராட்சிக்கு கடிதம்ங்க. 5வது, எம்டிசிக்கு ஒரு பெரிய அறிவிப்பு, 47,500 கோடி ரூபாயில் மின்சாரம் பஸ் பணிமனை, அதோட ஏசி தாழ்தள மின்சார பஸ்கள் வாங்கப்படும்னு அறிவிப்பும் வந்திருக்குங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பாருங்கள். நம்ம ஊரில் ஒரு வழக்கம் இருக்கிறவர்களே, வீடு கட்டி முடிச்சா கூட சாவியை கையில் கொடுக்குற வரைக்கும் அது நம்ம வீடு கிடையாது, சரிங்களா? ஸோ அரசாங்கமும் அப்படி தான் திட்டம் அறிவிக்கிறது வீடு கட்டுற மாதிரி, ஆனால் பட்டா கையில் கிடைக்கிறது குடும்ப அட்டை கையில் கிடைக்கிற மாதிரி. உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சுருக்கும் நான் சொன்னது. ஸோ சான்றிதழ் ஒரே இடத்துல வந்து கிடைக்கிறது, இதுதான் சாவியை கையில் கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ நேற்று பெரம்பூரில் நடந்தது அதுதான். இதே வேகம் மாநிலம் முழுக்க எல்லா தொகுதியிலையும் தொடரணும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம், இங்கே சொல்லிக்கிட்டே இருப்போம். அடுத்ததாக செய்தி சுருக்கம். 10 அதிமுக எம்எல்ஏ தாவேகா பக்கம். இது உண்மையா? தலைப்பிலே சொன்னல அந்த விஷயம். இன்னும் 10 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து அதில் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சிவி சண்முகம் உட்பட ஆகஸ்ட் 15க்குள்ளே தாவேகா பக்கம் வருவாங்கன்னு ஒரு ஊடக செய்தி வெளியாகியிருக்கு. இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன், இது ஊடக தகவல் மட்டும்தான், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரல. யாரும் மாறிட்டாங்கன்னு இல்லை, நடந்தால் அது பெரிய அரசியல் நகர்வு தான். ஆனால் நடக்கிற வரைக்கும் அது வெறும் தகவல் தான். உறுதியானதும் இங்கேயே நான் சொல்கிறேன். அடுத்து, மேலூர் பஸ் விபத்து. மதுரை அருகே மேலூரில் அரசு பேருந்து மோதி 6 பேர் உயிரிழந்தாங்க, 7 பேர் படுகாயம், 15 பேருக்கு வந்து பார்த்தா லேசான காயம்னு அரசு அறிவிச்சிருக்கு. முதல்வர் வந்து இரங்கல் தெரிவித்து உயிரிழந்த குடும்பங்களுக்கு தலா 3 லட்சமும், படுகாயம் அடைந்தவர்களுக்கு 1 லட்சம், லேசான காயங்களுக்கு 50,000 நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. அடுத்ததாக, வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த 15 பேரோட உடல்களும் இன்று இரவு மும்பை வந்து சேருது. அங்கிருந்து தமிழகம் கொண்டு வர ஏற்பாடுகள் நடக்குது. அந்த குடும்பங்களுக்கு நம்மளுடைய ஆறுதலை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து, செந்தில் பாலாஜி ஒரு புகார் வந்திருக்கு, சொல்கிறேன். ஹைகோர்ட் ஜாமீன் நிபந்தனைப்படி வாரந்தோறும் காவல் நிலையத்தில் ஆஜராகணும், ஆனால் 5 நாளாக ஆஜராகணும் ஒரு புகார் எழுந்திருக்கு. இது நிபந்தனை மீறலா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு. நாம் கவனிச்சுக்கிட்டே இருப்போம். இது ஒருவேளை அந்த நிபந்தனை ஒரு மீறலாக இருந்ததுன்னா நடவடிக்கை கோர்ட் எடுக்கலாங்க. எதையாவது பண்ணி மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி விஷயத்தை செஞ்சு விட்ருங்க. ஸோ ஏவா வேலு அடுத்து ஆஜராவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்சாலை துறை முறைகேடு விசாரணையில்
முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு சொல்லியிருக்காரு, நான் ஓடவும் இல்லை ஒளையவும் இல்லை என்று. ஸோ சிங்கப்பூரில் மருத்துவ சிகிச்சைக்கு போயிருந்தேன், நாளைக்கு அதாவது 15ஆம் தேதி டிஎஸ்சி முன்னாடி ஆஜராக, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உறவுகளே, ஓகேங்களா. ஆனால் இதில் என்ன சந்தோஷமாக விஷயம்னா, இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்க வேலையில் டிவிஎஸ்சியில் உங்களுக்கு நான் உதவுறாங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களுக்கு டிவிஎஸ்சியில் ஒரு முக்கியமான ஆளை தூக்கி அடிச்சு விட்டாங்க. செம மேட்ரு அது. ஆக்சுவலாக இந்த கண்டனில் அது கிடையாது. அருண் அவர்களை வந்து மாற்றிட்டாங்க. இருக்கிற உலகத்திலே சந்தோஷமான மனிதராக இருக்கக்கூடியவர் சவுக்கு சங்கர் தான். அவர் தான் உலகத்திலே ஹாப்பியஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்னு கத்திட்டு இருப்பாப்ல பால்கனின்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்து. ஸோ இது நம்ம கண்டென்ட்லேயே இல்லை, சொல்லும் போது டக்குன்னு டிவிஎஸோட ஞாபகம் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் உங்களுக்கு. இது இலவசம், இனாம், ஃப்ரீ இது, ஓகேவா. அடுத்து, டாஸ்மார்க் விலை உயர்வு திட்டம். மது விலையை 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரைக்கும் உயர்த்துற திட்டம் வந்து அரசு பரிசீலனையில் இருக்குது. இன்னும் உத்தரவு வரல, வந்ததும் விவரமாக சொல்கிறேன். இதோட சேர்த்து டாஸ்மாக் ஊழியர்கள் 25% ஊதிய உயர்வு கோரிக்கையும் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். ஸோ சின்னதாக 2 விஷயம் சொல்லிடுறேன். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் பற்றின அப்டேட் வந்திருக்கு. புது வழித்தடங்களில் வேலை வேகம் எடுக்குதுங்க. அப்புறம் தங்கம் விலை பவுனுக்கு 800 ரூபாய் குறைஞ்சு போச்சு, 1,05,600 ரூபாயாக இருக்கிறது. அடுத்து முதல்வர் இன்று. அடுத்தபடியாக முதல்வர் இன்று பெரம்பூர் நிகழ்வுகளை முக்கிய செய்திகளை நம்ம பார்த்தோம். அது தவிர நேற்று முதல்வர் என்ன பண்ணாருன்னு நான் சொல்கிறேன். தலைமை செயலகத்தில் 2 ஆய்வுக் கூட்டம், பள்ளிக்கல்வித்துறை, பொதுப்பணித்துறை 2 துறையோட செயல்பாடுகளையும் அதிகாரிகளோட உட்காந்து ஆய்வு பண்ணார். ஒரு முக்கியமான சந்திப்பு, வியட்நாமோட முன்னாள் தூதர் பாம் சான் ஷா, ஓகேவா, பேர் அப்படி தாங்க இருக்குது, அதை கரெக்டாக சொல்ல கூட தெரில, பாம் சான் ஷா உள்ளிட்ட பிரமுகர்கள் முதல்வரை சந்தித்தாங்க. வியட்நாம் விபத்து பின்னணியில் இந்த சந்திப்புக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அடுத்து மேலூர் விபத்துக்கு இரங்கல், உயிரிழந்தவங்க குடும்பங்களுக்கு நிவாரணம் அறிவித்தது இன்னொரு பக்கம். அடுத்தபடியாக தாவேகா அரசின் நகர்வுகள். இந்த பகுதியில் 3 விஷயம், 3மே அரசு ஆவணத்திலிருந்து. முதல்ல விவசாயிகளுக்கு ஒரு நல்ல செய்தி, இன்னைக்கு நடக்க போகிற விஷயம். பவானி சாகர் அணையில் இருந்து காளிங்கராயன் வாய்க்காலுக்கு இன்னைக்கு ஜூலை 14 இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் தண்ணீர் திறக்கப்படுது. 648 MCFT தண்ணி ஈரோடு, மொடக்குறிச்சி, கொடிமுடி பகுதியில் 15,743 ஏக்கர் நிலத்துக்கு இது பாசனம். அந்த பக்கம் இருக்கிற விவசாய உறவுகளுக்கு இது ஒரு நல்ல தொடக்கம். 2வது, பசங்களுக்கு இன்னைக்கு காலை ஒரு போட்டி. தமிழ்நாடு நாளையொட்டி இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்குமான மாணவர்களுக்கு போட்டிகள் நடக்குது. மாநில அளவில் முதல் பரிசு 50,000, 2வது 30,000, 3வது 20,000. உங்கள் வீட்டில் பள்ளி படிக்கிற பசங்க இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். 3வதாக கால்நடை மருத்துவம் பக்கம் ஒரு ஆய்வு. துணை அமைச்சர் திருமதி எஸ் கமலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஆய்வு பண்ணாங்க. அங்கே ஒரு முக்கியமான உத்தரவு, நாய்க்கடி ரேபிஸ் தடுப்பூசி இனி இலவசமாக கொடுக்கப்படும்னு. அதோட செல்லப்பிராணி பதிவு வந்து 20 ரூபாயே பண்ணிக்கலாம். 7 நாள் மருந்து வசதியும் அங்கே இருக்குது. அடுத்தபடியாக தொடர்கதை. ஸோ நேற்று இதே நேரத்தில் சொன்னேன், கரூர் கோயில் நிலத்தில் பிஜேபி ஒன்று சொல்லுது, அறநிலைத்துறை இன்னொன்று சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது இந்த விவகாரத்தில் டிஎம்கேவும் களத்தில் இறங்கி இருக்கு. அவங்க பக்கத்தில் இருந்து வேற எண்ணிக்கைகளை, வேற குற்றச்சாட்டுகளை வந்து சொல்கிறாங்க. இப்போ நிலைமை என்ன? ஒரே நிலம் பற்றி 3 தரப்பு, 3மே 3 விதமான எண்ணிக்கையை சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அளவு சொல்கிறாங்க. அதனால தான் நேற்று நான் சொன்னதையே இன்றைக்கும் சொல்கிறேன், எந்த எண்ணிக்கையும் நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஆவணம் வராமல் பேச்சு மட்டும் இங்கே வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. யார் கையில் உண்மையான பட்டியல் இருக்கோ அவங்க அதை வெளியில் வைங்க. அது வரைக்கும் இது வெறும் வாய் சண்டை தான். இது ஏன் இப்படி போகுதுனே தெரியல. இந்த கதையோட அடுத்த அத்தியாயம் நாளைக்கு. ஏவாவேலு டிவிஎஸ்சி ஆஜர், என்ன நடக்குதுன்னு நாளை காலையில் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தபடியாக எஃப்ஐஆர் அண்ட் அரெஸ்ட். இந்த தகவல்கள் வந்து நேரடியாகவே வந்து நம்மளுக்கு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் குரூப்பில் நம்ம எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதிகாரப்பூர்வமான செய்திகள். முதல் பெரிய விஷயம், 1 வாரத்து போதை வேட்டை. சென்னை போலீஸ் கடந்த 1 வாரத்தில் நடத்தின போதைப் பொருள் ஒடுக்குதல் நடவடிக்கையில் 57 வழக்கு, 94 பேர் கைது, 80 கிலோவுக்கு மேலே கஞ்சா, 1068 போதை மாத்திரைகள் பறிமுதல். இதோட ஒரு முக்கியமான எச்சரிக்கையும் வந்திருக்கு. போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுறவர்களோட வங்கி கணக்குகள் முடக்கப்படும். அதாவது விற்று சம்பாதிச்ச பணத்தையும் அவங்க தொட முடியாது. போதைக்கு எதிரான போராட்டத்தில் இது ஒரு கூடுதல் ஆயுதம். அடுத்தது சிஎம்பிடியில் வந்து நகை மோசடி வழக்கில் ஒரு அப்டேட்டுங்க. நேற்று சொன்னேன் இல்லையா, 2வது திருமண ஆசை காட்டி பெண்கள்கிட்ட தங்கம் வாங்கி ஏமாத்தின வழக்கு. அதில் கூட்டாளி கணேஷ் பாபு வந்து கைதாகியிருக்காரு. இவர்கிட்ட இருந்து 20 கிராம் தங்கம் வந்து மீட்பு. வழக்கு விசாரணை வந்து தொடருது. இன்னொரு கைது, ஒரு நடிகையோட ஆபாச படங்களை வச்சு மிரட்டி பணம் பறித்த வழக்கில்
3 பேர் கைதாகியிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகளில் பாதிக்கப்பட்டவங்களோட பேரோ விவரமோ சொல்கிறது நம்ம வழக்கம் இல்லை. ஸோ கை நடந்திருக்கு, அவ்வளோதான் நமக்கு முக்கியம். இவங்க எல்லாம் குற்றச்சாட்டப்பட்டு கைதாகியிருக்காங்க. மேலே என்ன ஆகுதுன்னு நான் எப்பவுமே சொல்கிறதா அது கோர்ட் தான் பார்த்துக்கும். அடுத்தது மக்கள் கோரிக்கை. இன்றைக்கி நம்ம மக்கள் கோரிக்கையில் மறுபடியும் மின்சாரத்தை பற்றி தான். ஏன்னா மறுபடியும் ஒரு உயிர் போயிருக்குங்க. மாமல்லபுரம் பகுதியில் வயலில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு விவசாயி மின்மாற்றி, அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்திருக்காரு. நேற்று தான் இதே இடத்துல கிணறு பணியில் 4 தொழிலாளர்கள் பற்றி பேசினோம். இன்றைக்கி ஒரு விவசாயி ஒரே வாரத்தில் ஒரே மாதிரியான காரணம். அதனால் இன்றைக்கி நம்ம கோரிக்கை நேரடியாக மின்வாரியத்துக்கு தான். ஊர்ப்புறங்களில் இருக்கிற தொங்குற மின்கம்பிகள் இதுக்கெல்லாம் ஒரு அவசர பாதுகாப்பு ஆய்வு நடத்தணும் அமைச்சர் அவர்களே. பழுதான இடங்களை உடனே சரி பண்ணுங்க. விவசாயி வயலில் வேலை பார்க்குறதுக்கு உயிரை பணையம் வந்து வைக்கக்கூடாதுங்க. இது நடக்கிற வரைக்கும் இந்த கேள்வியை நம்ம இங்கே கேட்டுக்கிட்டே இருப்போம். இந்த அரசு இதை செய்யும் நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது நாளை என்ன? இன்னைக்கும் இனி வர நாள்களிலும் முக்கியமான விஷயங்கள் இருக்குது. தேதியோடு நான் குயிக்காக சொல்லிடுறேன். இன்னைக்கு ஜூலை 14 4 விஷயம். காளிங்கராயன் வாய்க்கால் தண்ணீர் திறப்பு, காலை 9 மணிக்கு சிந்தாதிரிப்பேட்டையில் மாணவர் போட்டி, ரிசர்வ் வங்கியில் அரசோட 2000 கோடி ரூபாய் பத்திர ஏலம். அப்புறம் முக்கியமாக சென்னை புறநகர் சில பகுதிகளில் காலை 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின்தடை அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் இருக்கிறவங்க வேலைகளில் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஜூலை 15 முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு டிவிஎஸ்சி முன்னாடி ஆஜராவதாக சொல்லியிருக்காரு. அது என்ன நடக்குது நம்ம பார்ப்போம். ஜூலை 21 மதுரை கோர்ட்டில் கரூர் குடும்பங்களோட வேலை நிரந்தர விசாரணை. அதே நாள் செவிலியர்களும் போராட்டம் பண்ணுறாங்க. ஜூலை 31 ஹைகோர்ட்டில் இடைத்தேர்தல் தடை மீதான விசாரணை. அதே நாள் மருத்துவ கலந்தாய்வு விண்ணப்பத்துக்கும் கடைசி நாளாக இருக்குது. இந்த தேதிகள்லாம் தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்பம் எடுக்கும் முக்கியமான தேதிகளும் கூட குறித்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக நம்முடைய குடும்ப பேச்சு. காலை 6 மணி காலை குரல், தினமும் மாலை 5 மணிக்கு அரசியல் மேடை, சனிக்கிழமை உறவுகளும் நானும், ஞாயிற்றுக்கிழமை உறவுகளின் குரல். இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். இதில் உறவுகளின் குரல் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உங்கள் வாய்ஸ் நோட்டை அனுப்புங்க. நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, அனுப்பிச்சவங்களுக்கு நன்றி. ஆனால் அது வெறும் மெசேஜ் இல்லைங்க, அதுக்கு ஒரு சமூக நோக்கம் இருக்குது. உங்கள் குரலை நான் நம்ம நிகழ்ச்சியில் ஒழிக்க வைப்பேன். அது நம்மளுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலையும் பகிரப்படும். அது மட்டும் இல்லை, சம்மந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு, அவங்க அமைச்சரோட செக்ரட்டரிக்கு அந்த குரல் அனுப்பப்படும். தேவைப்பட்டால் அமைச்சரோட பர்சனல் மொபைலுக்கே நாங்கள் அனுப்பி வைப்போம். இன்னும் தேவைப்பட்டால் அந்த நிர்வாகத்துக்கு நம்ம டேரெக்டாகவே ஒரு கடிதமாக லெட்டர் பேட் எழுதி அனுப்புவோம். அதனால் உங்களுடைய முயற்சி ஒருபோதும் வீணாகாது. ஒரு விஷயம் மட்டும், உடனடியாக யாரையும் குறை சொல்லாமல் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு கருத்து, ஒரு பிரச்சனை இருந்தால் அதை நிச்சயமாக அனுப்புங்க. அந்த குரல் சரியான இடத்துக்கு போய் சேரும். அடுத்து உறவுகளும் நானும் பற்றி உங்களுடைய கேள்விகள், என்னுடைய பதில்கள், அதுதான் அந்த நிகழ்ச்சி. உங்கள் கேள்விகளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் நான் போட்டிருக்கேன். அங்கே போய் உங்களுடைய கேள்விகளை முன்வைங்க. அதை நம்ம ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த ஷோவை பார்க்குற உறவுகள் கிட்டத்தட்ட 75% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் ஆகும் அதை பண்ணுறதுக்கு. அதனால் சிரமப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஷோ எல்லாமே உங்களுக்கான ஷோ. ஸோ இன்னும் ஒரே ஒரு கடைசி வார்த்தையை சொல்லிக்கிறேன். இந்த காலை குரல் நிகழ்ச்சியில் நம்ம மொத்தம் 10 பகுதி வச்சுருக்கோம். இந்த 10 பகுதியும் தினமும் வந்து பார்த்தா தரவுகள் சேர்க்கிறது அப்படின்றது அவ்வளோ சுலபமான வேலை இல்லை. அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் தவறாமல் காலைல உங்களுக்காக இதை பதிவு செய்கிறோம். அதுக்கு ஒரு நோக்கம். அது என்னன்னா, இந்த துறை மேலே எனக்கு இருக்க ஆர்வம், சமூகம் மேலே எனக்கு இருக்க ஒரு சின்ன ஆர்வம். உங்களுக்கும் அதே ஆர்வம் இருக்கிறதுனால தான் நீங்கள் இதை கேட்குறீங்க, இந்த ஷோவை பார்க்குறீங்க. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு இந்த ஷோ போய் சேரணும். அதனால் கீப் சப்போர்ட்டிங், கீப் ஷேரிங் அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கள். பல உறவுகளை போய் சேர்ந்தடையும் நம்ம குடும்பம் வந்து பெருசாகும். ஸோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் காலை குரல். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை மாலை அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.